சிறடி காசே சீரியலில் வந்து எப்படியோ நம்ம ரோஹிணி வந்து மாதத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு மாட்டிக்கிறாங்க. ஆனால் எப்படியோ அது வந்து மீன் மாதிரி நழுவி போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ விஜய் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அங்கே ஃபங்க்ஷனில் போன உடனே அந்த செயினை ரோஹிணி வாங்கி கொடுத்த செயினை போட்டுட்டு போகிறாங்க. அங்கே ஒருத்தவங்க இது என்னோட செயின் மாதிரியே இருக்கே அப்படின்னா, இந்த மாதிரி டிசைன் தான் நிறையா இருக்குமே அப்படின்னு பார்வதி சொல்ல, இல்லை இல்லை இது என்னோட செயின் மாதிரியே தான் இருக்குது, டாலரும் அதே தான், அதில் பாருங்கள் சிடின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், எழுதியிருக்கும் பாருங்கள், ஏன்னா என்னோட செயின் தொலைஞ்சு போச்சு, அதே மாதிரி தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை திருப்பி பார்த்தா அவங்க சொன்ன அடையாளம்லாம் அப்படியே இருக்குது செயினில். இதனால் இது என்னோட செயின் தான், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா, என்ன திருட்டு செயினை போட்டிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு விஜயாவுக்கு. அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து விஜயா கண்ணா அப்படின்னாலும் பயங்கரமாக பிடிச்சி ரோஹிணியை வந்து திட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ நல்லா போய் தான் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீ ஒரு திருடின்னு சொல்லிட்டு, இந்த செயின் எங்கடி திருட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிடிச்சி கத்த போகிறாங்க. இதுக்கு எப்படி நழுவி என்ன போய் சொல்லி ரோஹிணி வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அருண் வந்து நம்ம மீனா சீதா 2 பேரையும் உட்கார வச்சு பேசுகிறாரு. இந்த பாருங்கள் எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் அம்மா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, நானும் முடிஞ்ச அளவுக்கு என் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன், ஆனால் சம்மதிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லி, நீங்கள் பேசிட்டே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் சம்மதிக்க போகிறதில்ல, அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன முடிவு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனா. நான் சீதாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், எப்படி இருந்தாலும் இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்தை யார்ட்டையுமே சொல்ல வேணாம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வரப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ ஏதாவது ஒன்றுனா நீங்கள் வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவீங்க, ஆனால் காலம்புற நாங்கள் தான் கஷ்டப்படணும், மனசில் ஒருத்தவங்க நினச்சிட்டு வெளியில் ஒருத்தவங்க வச்சுட்டு வாழ முடியாது அப்படின்னா மீனா வந்து சீதா சொன்னதை யோசிக்கிறாங்க. அப்போ உயிரோட இருந்திருந்தால் எனக்கு எல்லாமே நடந்திருக்கும், அதனால தான் என்னோட வாழ்க்கையில் இஷ்டத்துக்கு எல்லாரும் விளையாடுறீங்க அப்படின்னு சீதா ஒரு தடவை மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மீனா யோசிக்க போகிறாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து முத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், மீனா வந்து தொலைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆல்ரெடி மீனாக்கும் முத்துக்கும் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. எப்படி இந்த ஒரு விஷயத்தை மீனா வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோஹிணி மாட்டதுக்கு அப்புறமா ரோஹிணி என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.